என்ன இது காலையிலேயே எல்லாரும் ஒன்று கூடி உட்காந்துருக்காங்க. வணக்கம் மங்கம்மாத்தே. குட் மார்னிங் குட் மார்னிங். எந்திரிச்சு வர நேரத்தை பாரு. என் பிள்ளையெல்லாம் காலையில எந்திரிச்சு குளிச்சு என்ன அழகு போல உட்காந்துருக்கான். பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கா பொன்னம்மா, லட்சணமால இருக்கு. ஏத்தே உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னம்மா கேளு. இவ்வளோ நேரம் நல்லதா இருந்துச்சு மூஞ்சி. நான் வந்த உடனே என் வாய் சென்னையிலேருந்து பெங்களூர் வரைக்கும் போகுது. என்னடி என்ன கொழுப்பா உனக்கு? கொழுப்பா? எனக்கா? நான் பாருங்க ஒல்லியா இருக்கேன். கொழுப்பு உங்களுக்கு தான் தே. அதான் பாருங்க புசு புசுன்னு இருக்கீங்க. அமிதே உங்க அம்மாவெல்லாம் வச்சு எப்படிடா சமாளிக்க? குட் மார்னிங். குட் மார்னிங் மலரக்கா. ஆமா, இவ பெரிய பொம்பளை. ஆமா, உங்க அம்மா என்ன பாலை கறந்துகிட்டு இருக்கா? பால் கறக்காளா? எங்க வீட்டுல ஏது மாடு. அப்புறம் எம்டி ஒரு கிளாஸ் டீயை போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுறா? இத்தனை பேத்துக்கு போட்டு எடுத்துட்டு வர வேண்டாமா? எங்க அம்மாக்கு என்ன 10 கையா இருக்கு, 2 கை தான் இருக்கு. போறங்க வரும். பனங்காய் மண்டை, அழுக்கு நைட்டி, காலில் லப்பர் செருப்போடு நிற்கும் நான் தான் மலர். எல்லாரும் இன்னைக்கு ஓட்டு போட போவீங்க. உங்கள் ஓட்டு யாருக்கு அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். உங்க மனசுக்கு என்ன தோணுதோ, எது சரின்னு படுதோ அதுக்கு போடுங்க. அதெல்லாம் இருக்கட்டும். நீ எப்படி ஓட்டு போட போற? நான் சற்று நேரத்தில் கிளம்பி விடுவேன். ஆமா, நீங்களாம் இங்கே இருக்கீங்களே, ஊருக்கு போய் ஓட்டு போடணுமே, போறீங்களா இல்லையா? போகணும். ஓட்டு போடாமல் இருப்போமா? மதியம் சாப்பிட்டு எடுத்துட்டு கார் எடுத்துட்டு போயிட்டு வர வேண்டியதுதான். மங்கம்மா, என்னையும் உங்கள் மாமனாரையும் கூட்டிகிட்டு போயிருங்க. ஓட்டு போட்டுட்டு வந்து விட்டுருங்க நீ. ஆமாம் போய் தானே ஆகணும். வாங்க, அங்கே போயிட்டு எனக்கு சேலையெல்லாம் எடுக்கணும். எடுத்துட்டு இங்கே வர வேண்டியதான் கல்யாணத்துக்கு. ஆட்டுமா, எல்லாம் இருக்கட்டும். நீ ஆண்டி இப்படி உருப்படாமல் வளர்ந்து கிடக்க. எப்படி உன்னாலலாம் இப்படி இருக்க முடியுது? உன் வயசு பிள்ளைகள்லாம் பாரு, எவ்வளோ பொறுப்பாக அலையுது. நீ என்னன்னா இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கியே. உங்கள் அம்மா எப்படி தான் உன்னை வளர்த்து வச்சிருக்கான்னு தெரியல. நான் என்ன செய்யட்டும் அத்தை? அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கு. என்னன்னு கேளுங்களேன். என்னது சொல்லி தோலை? அதை தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன வயசுல எங்க அப்பா என்னைய பார்த்து இதெல்லாம் எங்க உருப்பட போகுது அப்படின்னு சொன்னாரு. அதுக்காண்டியே அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும்ல. அதான் நான் இப்படி உருப்படாம போயிட்டேன். இனிமேலும் இப்படிதான் உருப்படாம வாழுவேன். அதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. சுத்தம். மலரக்கா, எப்பவுமே இப்படிதான் காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா? உங்க வீட்டுல இருந்தா டைம் போறதே தெரியல. என்ன செய்யறது அமைத்தே? என்னையாலலாம் உங்க அம்மா மாதிரி 24 மணி நேரமும் அப்படின்லாம் வெறப்பா இருக்க முடியாதுப்பா. அப்படி இல்ல, எங்க அம்மா இங்க வந்துதான் இப்படி இருக்குது. ஏனே புரியல. உன்கிட்ட அவ கேட்டாளாப்பா? உண்மையை உடைச்சிட்டானா? இந்தாங்க எல்லாரும் டீ எடுத்துக்கோங்க. என்ன மைனியோ ரொம்ப நேரமா காக்க வச்சிட்டனும். டீ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் இல்லாம ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்கோம். அடுப்படிக்குள்ள என்னதான் பண்றியோ? பாலை வச்சிருந்தேன், திடீர்னு கேஸ் தீர்ந்து போயிருச்சு. அதான் வேற சிலிண்டர் மாட்டுறதுக்குள்ளேயும் போதும் ஆயிருச்சு. அதுல வாசர் எதுவும் சரியில்லையா என்னன்னு தெரியல. அதான் மைனியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அமித்தை எடுத்துக்கோப்பா. தாங்க ஆண்டி. அம்மா, என்ன இப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க? தலையை விரிச்சு போட்டு கிளம்பலையா? எங்கிட்டி போகணும்? சுத்தம். கதை முடிஞ்சது போ. ஓட்டு போடுதாம்மா. எப்ப போற? ஓட்டு போடனா நான் மட்டும் போவேன். ஒத்தையில அப்பா வரட்டும். எப்பவுமே போனா கூட்டமா வேற இருக்கும். அப்பா வந்ததுக்கு அப்புறம் போவேன். எம்மா, அடுத்த வருஷம் எனக்கும் ஓட்டேடி வாங்கிடலாம். ஆமாட்டி, 18 வயசு ஆயிரும்ல. ஆமாம்மா, ஜாலியா இருக்கும். ஏட்டி அக்கா, இன்னைக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல அப்ப எல்லாரும் ஒரு விரல் புரட்சியே இப்படியே தான் ட்ரெயின் ஓட்டிட்டு இருப்பாங்க, அப்படிதானே? ஆமா சோனி, அவங்க ஓட்டு போட்டிருக்காங்கன்னு காட்டணும்ல. எனக்கு என்னமோ ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்காண்டியே போய் ஓட்டு போட்டு வந்துருவாவும் நினைக்கேன். எது எப்படியோ அப்படின்னு சொல்லிட முடியாது. ஓட்டு போட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் தான். ஆமா சோனி, 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்ட. மேலே என்ன படிக்க போற, என்ன ஏது யோசிச்சு வச்சியா? உனக்கு எதுவும் தெரியலன்னா அக்காட்ட கேளுட்டி. வேற எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா காருண்யா வருவா, அவள்கிட்டையும் கேட்டுக்கோ, துளசி அக்காட்டையும் கேட்டுக்கோ. சரிம்மா. உங்க டீச்சர் மாட்டையும் கேளு என்ன சொல்றாங்கன்னு. உனக்கு எது நல்லது, எது என்ன எப்படி படிப்பேன்னு அவங்களுக்கு தான் தெரியும். சரிம்மா, இருக்கட்டும்மா, கேட்பேன். எம்மா, நீ இப்படி காமெடி பண்ணிட்டே இருக்காத. முதல்ல அவள் பாஸ் ஆகிறாளான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீ சொல்றதெல்லாம் யோசிப்போம். இப்பமே அவங்ககிட்ட கேளு, இவங்க கிட்ட கேளு. அப்பப்பா தாங்க முடியல. எம்மா, இவளை பாரு, கைக்கு வாக்கா இருக்கா. ஒன்னு கொடுத்தன்னா அவ்வளவுதான். குடுப்பா. இவ குடுக்க வைக்க என் கை என்ன புளியங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும் பாரு. உண்மையை சொன்னா மேடம்க்கு கசக்குதோ. செருப்பு பிஞ்சிரும். நான் நல்லா தான் எழுதியிருக்கேன். உன்னை விட நிறைய மார்க் தான் வரும். ரொம்ப ஓவரா சீன் போடுறான், நல்லா படிப்பான்னு. ஏட்டி அபி, சும்மா இரு. இப்படி சொல்லி அது படிச்சிட போகுது. என் புள்ள பாவம் கஷ்டப்பட்டு படிச்சு எழுதியிருக்கா. அப்படியா சோனி? என்ன கதமா எழுதுன? அக்காக்கும் கொஞ்சம் சொல்லு. சும்மா இருந்துருடி.
சரி சரி இப்ப சொல்ல வேண்டாம், தூங்கும்போது டெய்லி ஒவ்வொரு கதையா சொல்லு. எம்மா உனிய சும்மா இருக்க மாட்டியாட்டி அவள. எம்மா இப்ப எதுக்குமா அடிக்க? அவகிட்ட சும்மா விளாண்டேன். விளையாடுறது எதுல விளையாடணும் உனக்கு விவசாயம் இல்லையாட்டி? 12ஆம் கிளாஸ் பரீட்சை எழுதியிருக்கா, நானே எவ்வளவு மார்க் எடுப்பாளோ என்னம்மா ஏது பக்கு பக்குன்னு இருக்கேன். இவன் நல்லா சொல்லுவா அவள்கிட்ட. தேவையா தேவையா போட்டி. அம்மா சும்மா முன்னாடி சீன் போடுறதுக்காண்டி அடிச்சா, வலிக்கவே இல்லை. அம்புஜம்மா என்ன செய்றீங்க? வா துளசி வா வா. இன்னைக்கு ஓட்டு போடுறதுனால லீவ் விட்டாங்களா? ஆமாம்மா இன்னைக்கு லீவ் தான். நீங்க எப்போ ஓட்டு போட போறீங்க? மதியத்துக்கு மேலதான் போவோம் பாத்துக்க. இப்ப போனா ரொம்ப கூட்டமால இருக்கும். சோறெல்லாம் பொங்கி வச்சுட்டு மதியத்துக்கு மேலதான் போகணும். நீ எப்போ போற? எனக்கு இங்க ஸ்கூல் தெரியாதுலம்மா, அதான் கேட்கறதுக்கு வந்தேன். போகும்போது என்னையும் கூட்டு போறீங்களா? ஆட்டு துளசி, நான் போன் அடிக்கிறேன். கிளம்புறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீ கிளம்பி வந்துரு. சரிங்கம்மா. வா இதுல வந்து உட்காரு. உன் தங்கச்சி எங்க? துளசி ஏக்கா ரேக்கா எங்க? ரேக்கா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா, எந்திக்கவே மாட்டுக்கா. அவ என்னைய விட பெரிய தூங்கு முஞ்சாலா இருக்கா, இன்னுமா எந்திக்கல? ஆமா ஆமா, ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு இருந்தா, பேர் தெரியல. நைட்டு 11 o'clock 12 o'clock தான் முடிஞ்சது. இங்க என்ன நடக்கு? ஒரே சத்தமா கேட்டுட்டு இருந்துச்சு வாசல் வரைக்கும். ஆமாம்மா, இந்த பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு இருக்கு. மேல் படிப்புக்கு என்ன பண்ண போற? ஏதாவது சந்தேகம்னா வாங்கிட்டே, இல்லைன்னா அக்கா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இவ ஃபெயில் ஆயிருவா பாஸ் ஆகலான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சோனி, நீ எதிர்பார்த்த மார்க் தான் வரும், கவலைப்படாத சரியா? சரிங்கக்கா. உங்களோட ஹையர் எஜுகேஷன் இல்லைன்னா கரியர் இதில் டிசைட் பண்ணுற ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா முடிவை நீங்களே கொஞ்சம் தெளிவாக எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதை பற்றி தெரிஞ்சவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் எல்லாரும் போகிற பாதையிலும் போக மாட்டேன், எனக்கான ஒரு பாதையை நானே உருவாக்கியிருக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப நல்ல விஷயம். உங்கள் தைரியத்துக்குமே பாராட்டுக்கள். ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது வரைக்கும் அதில் யாருமே போகலைன்னா அது அன்எக்ஸ்க்ளூடாக இருக்கும், கரடு முரடாக இருக்கும், வழி கேட்குறதுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால அந்த பாதையில் போகிறதுக்கு நீங்கள் தயாரா, உங்களுக்கு தைரியமும் தெம்பும் அதில் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். 2வது கரியர். நம்மளுக்கு பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நம்ம கரியராக மாற்றணுங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் அது வெறும்னே ஹாபி லெவலில் இருக்கா, இல்லை அதை கரியராக மாற்றி ஸ்கோப் பண்ணுற அளவுக்கு நல்ல நிலையில் இருக்கான்னு பார்க்கணும். லாங் டைமாக நம்ம அதை பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். லாங் டைமாக அதை நம்ம பண்ண முடியலை, இல்லை அதுக்கு வருமானம் வர மாதிரி அதில் ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னா அதை நம்ம கரியராக மாற்றுறது நம்மளுக்கு ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் மட்டும் தரது இல்லாமல், நமக்கு சின்ன வயசுலேருந்து எது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ அந்த இன்ட்ரெஸ்டையே நம்ம இழந்துருவோம். அது பணம் இல்லாததை விட ரொம்ப பெரிய லாஸு. அதனால இந்த 2 விஷயத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். துளசி அருமையா சொன்னீங்க. என்னம்மா புரிஞ்சுதா உங்க 2 பேத்துக்கும்? சூப்பரா புரிஞ்சுது துளசி அக்கா. இனிமே நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் கரெக்டா எடுப்பேன். எல்லாமே கரெக்டா எடுக்க முடியாது தான், ஆனா ஒரு சில இது தவறுனாலும், நம்ம தப்பா டிசிஷன் எடுத்தாலும், அதுல நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டாலும் நம்ம அதுலயே இருந்துட்டு இருக்க கூடாது, அடுத்தடுத்து மூவ் ஆயிட்டே இருக்கணும். சரிங்கக்கா. அப்பப்பப்பா என்ன வைக்கையா இருக்கு? ஏல இந்த வெயிலுக்குள்ள நீ எங்க சுத்திட்டு வர? எம்மோ அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன இங்க இருக்க? ஓட்டு போட போலையா? போகணும்ல, போவா வேணாமான் இருக்கு. கை காலெல்லாம் வலிக்கு. இப்பதான் வேலையை முடிச்ச, இன்னும் மதியத்துக்கு வர சோற போகணும். அட எம்மா, ஒழுங்கா போய் ஓட்டு போட்டு வந்துரு. நீ நம்மள இவ்வளவு ஆர்வமா இருக்க? எம்மா நீ ஓட்டு போடலன்னா தேச துரோகி ஆயிருவ, ஒழுங்கா போய் போட்டு வாமா. அத்தாடி யாம்ல, அம்மாவை போய் தேச துரோகி அது இதுன்னு பெரிய ஒருத்தலா சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, பின்ன ஓட்டு போட மாட்டேங்க. எப்பா போய் போட்டுருவேன் இரி. என் ஃப்ரெண்ட்ஸ் மார்கள்லாம் வருவாளுவோ, ஒருத்தையும் காலைல இருந்து ஃபோன் அடிக்கல. அதானே பார்த்தேன், ஒழுங்கா போய் ஓட்ட போட்டு நான் உன் விரல செக் பண்ணுவேன். எப்பா போட்டுருவான்ப்பா, சும்மா இரி. எல சிவா உட்காந்துட்டே தூங்குறான் பாரு, அவன் அப்பன மாதிரியே இருக்கான். ஏக்கோ ஓட்டு போட நீங்க இன்னும் கிளம்பலையா? அடுத்து நீயாட்டி மனுஷி கொஞ்ச நேரம் உட்கார விடுறீங்களா? சோறு வேற பொங்கணும். இன்னும் பொங்கி வைக்கலையா? நான்லாம் காலையிலேயே சோறு பொங்கி குழம்பு வச்சு வச்சுட்டேன். ஆமாட்டி உமா, துணி தைக்க வேண்டியது இருந்துச்சு. சரி வா போவோம். எங்க உடனே வாரீங்க? சிலிப் எடுத்துக்கோங்க, அப்புறம் ஓட்டைடி எடுத்துக்கோங்க. ஆமா, அது ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சேன், போய் எடுத்துட்டு வரேன். ஓட்டைடியில் எங்க கிடக்கும், அது கண்டிப்பா தேவையா என்ன? அட 4 முடி ஓட்டைடி இருந்தாதான் ஓட்டு போட முடியும், அதையும் எடுத்துட்டு வாங்க. ஒரு நிமிஷம் இருட்டி, தேடி எடுத்துட்டு வரேன். வா எடுத்துட்டேன், போவோமா?
ஆட்டும் வாங்க. ஓட்டு போட போறோம். ஓட்டு போட வர்றவங்களுக்குலாம் ஒரு பிரியாணி பொட்டலமோ இல்ல சாப்பாடு பொட்டலமோ தரலாம்ல? நல்லா கொடுப்பாங்க. பிரியாணி பொட்டலத்தையும் சாப்பாடு பொட்டலத்தையும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா பின்னாடி பெரிய ஆப்பா கொண்டு வந்து வச்சிருவாங்க. இப்ப மட்டும் என்ன? சரி வாங்க போவோம்.